தமிழ்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு காதல் படம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரே ஒரு விஷயம் தான். அந்த பொண்ணு வேணான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, என் நினைவுகள் உங்ககிட்ட எப்பவுமே இருக்கணும். அவரு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு அந்த பொண்ணுகிட்ட. எப்படின்னா லைக் வாழ்க்கை ஃபுல்லா என்ன அண்ணாந்து பார்க்க ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அது ரொம்ப அழகா இருக்கும். ஒரு மாதிரி நல்லாவே எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். நாட் ஒன்லி 90s பீப்புளுக்கு மட்டும் தான் கனெக்ட் ஆகும். அதுக்கு அதில் நம்ம கிளைமேக்ஸில் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா ஒரு மாதிரி கொண்டு போய் கடைசியில் கிளைமேக்ஸ் முடிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட லவ் போர்ஷனு அது செகண்ட் ஹாஃப்ல இவங்களே பிரேக் பண்றாங்க. அதுதான் லைஃப் இல்லை அப்படின்ற மாதிரி அது நல்லா இருந்தது. எல்லா விதமான எமோஷன்ஸுமே இருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம 29 இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். 29ங்கிறது படத்தில் ஹீரோவோட வயசு. அதாவது 29 வயசு வரைக்கும் வாழ்க்கை போகிற போக்குலேயே போயிட்டு இருக்கிற ஒருத்தன் வந்து அந்த 29 வயசு வரும்போது தான் யார் அப்படிங்கிறத தேடி அதை எப்படி போய் அடையிறான் அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. தமிழில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு காதல் படம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வழக்கமாக நம்ம தேட்டர் விட்டு வெளில வரும்போது காது லைட்டாக வலிக்கும். ஏன்னா ஒரே வயலன்ஸு, ரத்தம் இப்படியே போயிட்டு இருந்ததில் இது வந்து ரொம்ப வெளில தேட்டர் விட்டு படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ரொம்ப காமாக ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கே இந்த படத்தை பாராட்டணும். மேதமானுக்கு அப்புறம் ரத்னாவுக்கு வந்து ஒரு அவரோட பெஸ்ட் ரைட்டிங் இதுன்னு சொல்லலாம். அதுலேருந்து காமெடி மட்டும் இதில் மிஸ் ஆயிருந்துச்சு. படம் ரொம்ப சீரியஸாக போன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி மேதமானுக்கு அப்புறம் பெஸ்ட் ரைட்டிங். அவர் இது வரைக்கும் எழுதின படங்கள்லேயே பெஸ்ட் டயலாக்ஸ் இந்த படத்தில் தான் இருந்துச்சு. விது பிரீத்தி 2 பேருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டராகவே சத்யா விஜி அப்படின்னு 3ஆம் பிரிவுக்கு அப்புறம் விஜிங்கிற இந்த படத்தில் இந்த விஜி கேரக்டர் வந்து மக்கள் மனசில் ரொம்ப நாளைக்கு நிலச்சி நிற்கும். ஸோ இது 90s கிட்ஸ் இதை பார்த்தாங்கன்னா உருகிடுவாங்க. 2K கிட்ஸுக்கும் கனெக்ட் ஆகும். ஒன்லைனே சொன்னால் உங்கள் கேள்விக்கான பதில் இந்த படத்தில் இருக்குது. 29 வயசில் நீ என்னவா இருந்தால் ஒரு பையன் வந்து பார்த்தா எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுவான். இது 2010 2011 வந்து பார்த்தா அந்த சிச்சுவேஷன் இருந்தால் 2020 இப்போ வந்து 26 இப்போ வந்து பார்த்தா அந்த 29 வரையும் பார்த்தோன்னா இருக்கிற பசங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. அந்த 90s கிட்ஸுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் இருக்குது. அந்த விஷயத்த சூப்பராக சொல்லியிருக்காங்க. உங்கள் கேள்விக்கான உன்னோட இலக்கை வந்து பார்த்தா இல்லைன்னா நீ லைஃப் வந்து வாழ்றது அர்த்தமில்லை. உங்கள் இலக்கு என்னன்றதை அந்த 29 வயசு இருந்தாலும் எந்த வயசு இருந்தாலும் நீ ஆரம்பிக்கலாம். அதை வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக ஆரம்பிங்கன்றது வந்து ஒரு பொண்ணாக இருக்கலாம், உனக்கு பேக் போனால் வந்து ஒரு பொண்ணாக இருக்கலாம், அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் போனால் ஒரு பையனாக இருக்கலான்றதை வந்து சூப்பராக காட்டியிருக்காங்க. லவ் வந்து பார்த்தா செம்மையாக எக்ஸ்போஸ் பண்ணுங்க. 29 வயசு பையனுக்கு இருக்கிற லவ் வந்து 21 இயர்ஸ் இருக்கிற ஒரு பொண்ணு கூட லவ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தா செம்மையாக காட்டியிருப்பான். அந்த பையன் எப்படி ஹேண்டில் பண்ணுறான் அந்த விஷயத்தை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் அவன் ப்ரப்போஸ் பண்ண இடம் தான் செம்ம உண்மையாக அதை செம்மையாக சொல்லியிருப்பாங்க. ஒரு 5 அடி தள்ளினா எனக்கு பஸ் சவுண்டு கேட்கும், ஒரு 5 அடி தள்ளினா கலர் சவுண்டு கேட்கும், நடுவில் மட்டும் நிலை இந்த காற்று மட்டும் கேட்கும். அந்த காற்றுல ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட்டில் தான் அவங்க வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்த ஸ்பாட்டில் தான் சொல்லியிருப்பான் அந்த பையன். ஆனால் அவள் வந்து பார்த்தா அந்த ஸ்பாட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலை வந்து இமீடியட்டாக எனக்கு இதுதான் ரைட் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணது தான். அந்த பொண்ணு இல்லைன்னா அவன் இல்லைன்னா அந்த பொண்ணு இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு லவ்னால ஒருத்தனோட கனவு வந்து அழிஞ்சிடக்கூடாது, ஒரு லவ்னால இன்னொருத்தர் வாழ்க்கையை அழிஞ்சிடக்கூடாதுன்றதை வந்து சூப்பராக காட்டியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரே ஒரு விஷயந்தான். அந்த பொண்ணு வேணான்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா என் நினைவுகள் உங்ககிட்ட எப்பவுமே இருக்கணும். அந்த விஷயத்தை வந்து ஒரு இடத்துல சூப்பராக காட்டியிருப்பார். உங்கள் கேள்விக்கான பதிலாக அந்த இடத்துல நான் இருப்பேன்றத அந்த எக்ஸாம் பேப்பர்லேயே அவர் வந்திருப்பாப்புல. அது ரொம்ப ரொம்ப டச்சுஃபுல்லாக இருந்தது. அண்ட் வந்து இந்தி திணிப்பு, அதாவது சட்டையர் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கையாளுறாருங்க. வந்து எந்த சுச்சுவேஷனில் வந்தால் வச்சாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சமூகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணுன்றத தெளிவாக சொல்கிறாரு. அந்த இடம் நீங்கள் லஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெறும் நீங்கள் லஸ்ட்டாக தான் பார்ப்பீங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீ அறிவாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா செம்மையாக பார்ப்பீங்க. ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் பிடிக்காமலாம் இல்லை, பிடிக்கும். இந்தியை திணிக்காதீங்கிற வார்த்தையை வந்து சூப்பராக சொல்லியிருப்பாரு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு ஒரு விஷயம் இருக்கும். ஏரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் கட்டியிருக்காங்கன்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏரி வந்து சரி சுத்தம் படுத்தினா உங்களுக்கு வந்து விவசாயிக்கு வந்து தண்ணி இல்லாமல் போகாது. அந்த ஒரு சுத்தப்படுத்தினே ஏரியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுத்தப்படுத்தினா தான் தண்ணி வரும். நீங்கள் அசுத்தம் பண்ணி அந்த இடத்துல வந்து இது பண்ணி ஆக்கிரமிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி இருக்காது, விவசாயமும் இருக்காது வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்பார். ஒரு விவசாயி குடும்பத்துலேருந்து வந்த ஒரு பையன் அவன் என்னவா ஃபைனலாக ஆனான்றதை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீ ஒரு மனுஷனாக நினச்சா சமுதாயத்தில் எந்த ஒன்றா மாற்றலாம். அது லவ்வாக இருக்கலாம், எதுவானா இருக்கலாம். சூப்பராக 29 வயசு பையனுக்கு ஆனால் ஒரு விஷயம் இந்த படத்துக்கான பதில் கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு பையனோட வயசை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 29லேருந்து 30க்கு போகிற ஒரு பையனோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. 29லேருந்து 30 வந்து ஒரு வருஷம் கேப் தான், ஆனாலுமே வந்து டிஃப்ரென்ஸாக நிறையா இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது லவ் ஸ்டோரி எனக்கு அதான் இதுக்கு முன்னாடி வந்து லவ் ஸ்டோரி கூட எதுனாலையுமே என்னால் கனெக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அப்போ வந்துடலாம் பியூர் அண்ட் பியூர் லவ்வுக்காகவே பண்ணுவாங்க, லவ்வுக்காகவே வாழ்வாங்க, லவ்வுக்காகவே செத்துருவாங்க, அப்படி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து லவ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா லவ் பண்ணுற என்னையை மட்டுமே நீ அச்சீவ்மெண்ட்டாக நினைக்காது, வேறு ஏதாவது வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுன்னு சொல்லிட்டு
லைக் கைண்ட் ஆஃப் சூரியவம்சம் மாதிரி இருக்கும்னு நினைப்பீங்க, ஆனால் சூரியவம்சம் மாதிரி கிடையாது. ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணிட்டு தான் சாதிப்பாங்க. இவங்க வந்து லவ்வையும் கொண்டு போயிட்டு ஒரு விஷயத்தில் சாதிக்கிறதும் ரொம்ப அழகாக இருக்கும். கடைசியில் ஹீரோயின் சொன்ன ஒரு விஷயம் ஹீரோ வந்து அவருக்கே தெரியாமல் அந்த விஷயம் பண்ணியிருப்பாரு. அதை நினச்சி அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ரொமான்டிக்கா? ஸோ ரொமான்டிக் இப்போ இருக்கிற படத்தில் நம்ம ரொமான்டிக்னு எடுத்துக்கிட்டால் லைக் ரூம் சீன்ஸு இல்லை ஏ சீன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு பொண்ணு டச் பண்ணுறது, கை பிடிக்கிறது, கட்டி பிடிக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ரொமண்டைஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அவங்க வந்து அந்த பையன் வந்து நல்லா ஹைட்டாக இருப்பாங்க, அந்த பொண்ணு ஷார்ட்டாக இருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 5 minute சிங்கிள் ஷாட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சிங்கிள் ஷாட்டில் வந்து அவர் ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பார் அந்த பொண்ணுக்கிட்ட. எப்படின்னா லைக் வாழ்க்கை ஃபுல்லாக என்ன அண்ணாந்து பார்க்க ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அது ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ அவங்க ஹீல்ஸ் வேறு போட்டிருப்பாங்க, அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னும் அவங்க ஷார்ட் ஆகி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நடந்து போவாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், ஆனால் ஒரு லவ் பண்ண பையன் அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு போய் பார்த்தா மேபி அழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓவராலாக படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ கப்பிள்ஸ் வீக்கெண்ட்ஸில் போய் பார்க்கலாம். மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு மியூசிக்காக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இதை எனக்கு யூடியூப்பில் இந்த சாங்ஸ் பார்க்குறத விட தேட்ரிக்கலாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. விஷுவலாகவுமே சூப்பராக இருந்தது. கட்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. லவ் மட்டுமே இருக்கா இல்லை எமோஷன்ஸ்? லவ் இருக்குது, லவ் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. எமோஷனல் பார்த்தா எமோஷன்ஸாக கிடையாது. மேபி லவ் பண்ணவங்க, லவ் பண்ணி பிரிஞ்சவங்க வேணால் அந்த ஃபீல்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஜய் சத்யா இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் கேப்ஷன்ஸ் வரும்ல, டால் பாய் அண்ட் க்யூட் ஷார்ட் கேர்ள் மேக்ஸ் அ க்யூட் பேர் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு க்யூட் பேர் இவங்க. செகண்ட் ஹாஃப்ல 2 பேருக்கு வேற இடத்துல ஒன் சைடு லவ் கிரியேட் ஆகும். அப்போ பைண்டிங் அவசர மாட்டாங்க இல்லை, ஏன்னா சத்யாவுமே இருக்கட்டும் விஜயுமே இருக்கட்டும் 2 பேருமே அந்தளவுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட மனசில் வந்து அவங்க பேசினாலுமே, இங்கே வந்து ஒரு பொண்ணு பையன்கிட்ட பேசினா அங்கே ஒரு பையன் பொண்ணுக்கிட்ட பேசினாலுமே ஞாபகம் வர்றது எல்லாமே சத்யாவுக்கு விஜயும், விஜய்க்கும் சத்யாவும் தான் ஞாபகம் வரும். ஸோ அதே மாதிரி இந்த படத்தோட கடைசியில் வந்து நம்ம சயின்ஸில் ஒரு ஹார்ட் வரைவோம், நம்மளோட ஹார்ட்டை வந்து வரைவோம். அந்த ஹார்ட்டுக்கும் நம்ம க்ரீட்டிங் கார்டில் போடுற இந்த ஹார்ட்டுக்குமே ஒரு அழகான டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் நான் அதை யோசிச்சதே கிடையாது. நான் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கேன். நம்ம ஏன் ஹார்ட் ஈஸியாக வரைகிறோம் அப்படின்னு யோசிப்போம், இதில் ஏன் கஷ்டமாக வரைகிறோன்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். அது இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக அந்த ஒரு டெஃபினேஷன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப அழகாக அந்த படத்தோட எண்டில் அந்த டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், ஆக்சுவலி அந்த படம் ஃபுல்லாகவே அதை கேட்டுகிட்டே இருப்பாங்க, நீ வரும்போது எப்பயுமே சும்மா வர மாட்டியா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு அந்த பையன் ஒரு விஷயம் சொல்லுவார், என்னன்னா நீ பார்க்குற ஏதோ எந்த விஷயமா இருந்தாலும் என்னை ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். அதனால தான் நான் வந்து ஒரு விஷயமும் உனக்கு கொடுக்கும் போது அதை நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ இருக்கான்னு கேட்டால் எனக்கு கிடையாது. இதே ஒரு 10 yearsக்கு முன்னாடி, ஒரு 15 yearsக்கு முன்னாடினா லவ் அப்படி தான் இருந்திருக்கும் மேபி. இந்த படம் பார்க்கும் போது தான் எனக்கும் தெரியுது, நானும் அப்போ இருக்கிற லவ் பார்த்தது கிடையாது. ஸோ ஒரு வாட்டி போகும்போது ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது, இல்லை கம்மலோ ஸ்லிப்பரோ, இது இவன் வாங்கி கொடுத்தான்ல அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அதனால ஜென்சி 2Kக்கு வந்து இதுதான் லவ். 10 yearsக்கு முன்னாடி இருக்கிறது தான் லவ். இப்போ இருக்கிறது வந்து ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தங்க ஈஸியாக பம்பிள் டிண்டர்னு ஈஸியாக ஆக்சஸ் ஆகிடும், டேட் பண்ணுறாங்க, வேறு மூவ் ஆன் ஆகிடுறாங்க. அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி லவ் வந்து இனிமேல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து ஒருத்தர் இல்லைனா இன்னொருத்தர் திரும்பி ஒருத்தங்க புரிஞ்சுட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ளே அவங்க வேற ஒருத்தவங்க கூட கமிட் ஆகிடுறாங்க. அது வந்து லைக் ஆமாம். ஸோ அந்த ஆப்ஷன் வச்சுமே அப்போ இருக்கிற லவ் கனெக்ட் ஆக மாட்டாங்க. அந்த பிரிவை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு திரும்பி 2 பேர் சேர்றதெல்லாம் வந்து அழகாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ரீசன் சிம்பிள் தான். ஒருத்தருக்கும் அந்தந்த சைடு இருக்கும் போது தான் அதோட ஒரு விஷயம் தெரியும். எக்ஸாம்பிள், நானுமே உங்களை மாதிரி ஜேர்னலிஸ்ட், இந்த மாதிரி லைக் யூடியூபர், இந்த மாதிரி இருக்கும் போது தான் அதோட விஷயம் எனக்கு புரியும். கரெக்டாக இந்த மாதிரி வேர்த்து கொட்டி நீங்கள் அந்த சைடு நிற்கிறது கேமராவில் தெரியாது. கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் நான் சினி சைடு இருக்கனால எல்லா ஃபிலிமும் தான் சொல்கிறேன், நாட் ஒன்லி இந்த ஃபிலிம், எல்லா ஃபிலிமுமே சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் கமெண்ட் பண்ணுறது ஈஸி, பின்னாடி இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு லைக் தெரியறது கஷ்டம் இல்லை, அதுக்காக சொல்கிறேன். பாதிக்கப்படலைங்க, க்யூட்டாக இருக்குங்க. லிட்ரலி ஒரு மாதிரி நல்லாவே எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். நாட் ஒன்லி 90s பீப்புளுக்கு மட்டும் தான் கனெக்ட் ஆகும், 2Kக்கு கனெக்ட் ஆகும், எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ வந்து என்னை டெய்லி வெளியில் கூட்டிகிட்டு போனால் தான், எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தந்தால் தான் லவ், லைக் வீக்லி 1 time ஆச்சு வெளியில் கூட்டிகிட்டு போகணும், லாங் ட்ரைவ் போகணும், பொக்கே கொடுக்கணும், கைண்ட் ஆஃப் நிறைய
ஆனால் இது ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப காமாக, ரொம்ப சிம்பிளாக எடுத்திருக்காங்க. அதனால தான் எனக்கு ஹானஸ்ட்லி பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறதும் அந்த ரீசன். சாரி, இதுல என்ன ஸ்பெஷலா காட்டியிருக்காங்க? சாரி, இல்ல படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ லவ் பண்ணுவாரு, அத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ரெண்டாவது ஹீரோயின் லவ் பண்றத புரிஞ்சுக்க மாட்டாங்க. வெரைட்டி பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த மூவியில் காமிச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? இது எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த படத்துல வர கதை காதல் கதை புதுசா இருக்கான்னு கேக்குறேன். அதுதான் சொல்கிறேன். எல்லா படத்தோட லவ் மாதிரி யா, அதுதான் சொல்கிறேன். எல்லாத்த விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிகாஸ் இதில் ரொம்ப சிம்பிளாக காட்டியிருக்காங்க. எல்லாத்துலேயும் ப்ரப்போஸ் பண்ணுற சீன்லேருந்து எல்லாமே ரொம்ப அப்படியே ஹைப்பாக இருக்கும்ல. ஸோ இதில் ரொம்ப எல்லாமே சிம்பிளாக இருக்குது. லவ் பண்ணுறது, ப்ரப்போஸ் பண்ணுறது, அவங்கள பார்த்துக்கிற விதம், அவங்களுக்கு ஒரு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறது, எல்லாமே ரொம்ப சிம்பிளாக கொண்டு போயிருக்காங்க. அதனால ரொம்ப காமாக இருக்குது. ரொம்ப பார்க்கும்போதே ஒரு நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஒரு மாதிரி ரொம்ப நல்லா தான் போச்சு. எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன விஷயமும் ரொம்ப மைன்யூட்டாக அழகாக காமிச்சிருந்தாங்க. லாக் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது வந்து எல்லாருக்கான படம். இது இவங்க தான் பார்க்கணும், அவங்க தான் பார்க்கணும், சர்டிஃபிகேட் கிடையவே கிடையாது. குழந்தைங்களும் பார்க்கலாம், பெரியவங்களும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கலாம், கப்புள்ஸும் பார்க்கலாம், ஃபேமிலியும் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம், எல்லாரும் சப்போர்ட். ஓகே, சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் எனக்கு மைனஸ் தெரியல. ஸோ அதனால அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. அப்பளமா 2/9 29 உண்மையிலே சொல்கிறேன். என்னடா பார்த்தா 29 வச்சிருக்காங்க. உண்மையாக உள்ளே போனது ரொம்ப டீசெண்டாக கொண்டு போயிருந்தாங்க படம் பார்க்குறதுக்கு. எதிர்பார்க்க, ஏன்னா யூஸ்வலாக நடக்கிற லவ் ஸ்டோரி தான், அதில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு கிளைமேக்ஸ் முடிச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் ஹீரோ ஹீரோனியோட கெமிஸ்ட்ரி, அவங்களோட லவ் போர்ஷன் எல்லாமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எங்கேயுமே வந்து போர் அடிக்காமல், சில இடத்துல குறுக்க வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் வருஷம் போர் அடிச்சது என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே, ஒன் டைம் ஆச்சு. கிளைமேக்ஸ் தான் படத்தில் ட்விஸ்ட்டு. ஏன்னா வந்து படம் வந்து முதல்ல ஒரு 2 ஒரு படமும் வந்து ஆல்ரெடி இது அந்த படத்தில் பார்த்தா, இது இந்த படத்தில் பார்த்தா சொல்லுவோம். ஆனால் இருந்தாலும் இதில் இவங்களோட கெமிஸ்ட்ரி வேறு மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. அது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதில் நம்ம கிளைமேக்ஸில் எதிர்பார்க்கவே இல்லை, என்னடா ஒரு மாதிரி கொண்டு போய் கடைசியில் கிளைமேக்ஸ் முடிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட லவ் போர்ஷனு, அவங்க 2 பேர் லவ் பண்ணுறது, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் கூட ஃப்ரெண்டாக ஒருத்தர் வராரு குடிச்சிக்கின்னு, அவர் பண்ணுற சில விஷயங்கள் நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. இந்த காமெடி சில விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம்னு தெரிஞ்சுது. மற்றபடி ஓகே. மைனஸ் அதான் இந்த கொஞ்சம் குறுக்கு இதெல்லாம் சில சீன் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் லேகு. என்னடா இப்போ வந்து ஒரு பொண்ணு நம்ம ஒரு வாட்டி கட்டி பிடிக்க, 2 வாட்டி கட்டி பிடிக்கலாம். அது சும்மா கட்டி பிடிக்கதே காட்டுதான் இப்படி வெறுப்பு அடிக்கும். அந்த மாதிரி ஒரு வெறுப்பு தான் சில இடத்துல ஒரு சில பார்த்த சீனை பார்த்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. மற்றபடி ஓகே. 5க்கு 1 2 3 கொடுக்கலாம். அந்த ஹீரோனிக்காக 3 கொடுக்கலாம். ஏன்னா ரொம்ப நல்லா இருந்தாங்க, நீட்டாக இருந்தாங்க, டியூஷனாக இருந்தது. படம் சூப்பராக இருந்துச்சு. பாய்ஸ் கண்டிப்பாக வந்து பாருங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. லவ் தான் சார் ஸ்டோரி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைண்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் 29 to 33 இல்லை நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும், பாய்ஸ்க்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். ப்ரோ லவ் எல்லா இடத்துலையும் ஒன்று தான் ப்ரோ, அதில் மாற்றி காட்டுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் தி சேம். பட் சூப்பராக இருந்துச்சு படம். எனக்கு ஹீரோயினோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. எனக்கு ஹீரோயின் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க தூக்கி சாப்பிட்டாங்க. ஷில் கம் அரவுண்ட். எனக்கு பேக்கேஜாகவே படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருந்தது. எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு நிறைய விஷயம். லவ் ஸ்டோரியாக ஆரம்பித்த படம் முடிகிறப்போ வேறு வித ஒரு ஜேர்னலில் முடிஞ்சுது. ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது. லவ் ஸ்டோரி தான், பட் அதில் வாழ்க்கையில் லவ் மட்டும் அது மட்டும் தான் அச்சீவ்மெண்ட்டாக நினைக்காம அதை தாண்டின விஷயமும் நிறையா இருக்குது. ஸோ அதை கோத்ரூ பண்ணுங்கள். ஒரு ஏஜுக்குள்ளே லைஃப்பை வந்து நீங்கள லைஃப்பை வேறு விதத்தில் பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை எல்லாமே இருக்குது, காமெடி, ரொமான்ஸு எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆக்சுவலாக என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு படம் காட்டுறாங்களா, அது செகண்ட் ஹாஃபில் இவங்களே பிரேக் பண்ணுறாங்க. அதுதான் லைஃப் இல்லை அப்படின்ற மாதிரி. அது நல்லா இருந்தது. எல்லா விதமான எமோஷன்ஸுமே இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. ஷானோட மியூலாம் படத்துக்கு என்ன வேணுமோ அதை ப்ராப்பராக கொடுப்பாரு. பாடல்கள் தாண்டி இந்த படத்தோட பேலன்ஸ் ஸ்கோர் ஏதோ ஒரு மனசை போட்டு பேசுகிற மாதிரி அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தது, பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே தான். ஏஜ் தான், ஹீரோட ஏஜ். அது இன்னைக்கு நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும் அந்த 29ன்றது. ஏன்னா 29க்கு அடுத்து 13 வரும்போது ஒரு வேற ஒரு பரிணாமத்துக்கு கொண்டு போகல. ஸோ அந்த 29ன்றது அவங்களோட அந்த எண்ட் பாயிண்ட் மாதிரி. 5க்கு 3.5 கொடுக்கலாம். ஆக்சுவலி படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஃபீல்வுட்டான மூவி, ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் மூவிஸ். லவ்ங்கிறத தாண்டி
நம்ம தேடுற விதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த ஒரு விஷயம்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையுமே எங்கேஜிங்காக இருந்தது. நிறைய எந்த இடத்துலையுமே லேக் தெரியல. ஒரு வித்தியாசமான ஒரு இது வரைக்கும் ஒரு டாக்குமெண்ட்ரி மூவிஸ்லலாம் நான் பார்த்துருக்கேன். அத்தியாயம் 1, 2 அந்த மாதிரிலாம் போடுவாங்க. பட் ஒரு லவ் மூவியில் டிஃப்ரெண்ட்டாக அதெல்லாம் பார்த்ததே இல்லை. பட் அதோட வித்தியாசமான ஒரு லவ்வை வந்து நிறையா விஷயங்களை பிரேக்கப்லேருந்து எல்லா விதமான விஷயங்களையும் செம்மையாக காமிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது.